கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 158 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். போன எபிசோட்ல நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், நம்ம வேண்டுதல்கள்லாம் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம கொடுக்கணும், பிறருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும், பிறருக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் அழகான ஆசீர்வாதத்துல ஆசீர்வதிப்பார்ன்றத பார்த்தோம். இப்போ பார்ப்போம். பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர்ன்ற பேர் கொண்டவர் எருசலேம்ல முற்றுகை போடுறார். இந்த நேபுகாத் நேச்சர்ன்ற ராஜா தந்திரமா என்ன பண்றார் பாருங்க. இந்த முக்கியமா எருசலேம்ல வந்த உடனே இவங்க இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப புத்திசாலிங்க, ஆண்டவரோட வரம் பெற்றவங்க, ஞானத்துல கை தேர்ந்தவங்க, படிப்புல அறிவுல எல்லாத்துலயும் ரொம்ப திறமையானவங்க, ஆண்டவரோட வரம் பெற்றவங்க இல்லையா. எதையும் செய்யக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. அவங்கள தேர்ந்தெடுக்கிறாரு பாருங்க. நிறைய அதுல 4 பேர் தான் இவங்க: தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க பேரெல்லாம் வேற, ஆனா இவரு தான் தானியேல் இந்த 4 பேரை வைக்கிறாரு. இவங்களுக்கு ராஜாவோட ஆளுங்க இவங்க வைக்கிறாங்க. சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா ராஜாக்கெல்லாம் என்ன சாப்பாடு கொடுப்போம் அந்த சாப்பாடு தான் இவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க, அந்த சாப்பாடு தான் கொடு. ஆனா இவங்க தானியேல் சொல்றாரு அது வேண்டாம், ராஜாக்கு கொடுக்குற சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய கிருபையோட ஆண்டவருடைய வரம் பெற்றதால அவர் ஆண்டவர் மேல இருக்க விசுவாசத்தால ராஜாவோட சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது, இல்ல ராஜா சொன்னா அவ்வளவுதான் சிரச்சேதம் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான் சாகடிச்சிருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ராஜா எந்த சொன்னாலும் அதை செய்யணும், மீறவங்களுக்கு அவர் சொல்றது தான். அப்ப தானியேல் சொல்றாரு, நீங்க 10 நாள் எங்களுக்கு சாதாரண மரக்கறி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுங்க, ராஜாங்க சாப்பிடுறது உங்க ஆளுங்களுக்கு நீங்க ராஜாங்க சாப்பிட சாப்பாடு கொடுங்க. 10 நாள் கழிச்சு எங்களை பாருங்க. 10 நாள் கழிச்சு எங்களை பார்க்கும்போது எங்க முகம் வாடி இருந்ததுன்னா நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுறவங்க முகம் வாடி இருக்கு, ஆனா இவங்க முகம் வாடல. ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அந்த அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் இவங்களுக்கு இருக்குது. ஜீவனுள்ள தேவன் அவங்களோட இருக்கிறதால அவங்க முகம் பிரகாசிக்குது. இதுதான் நடக்குது பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பார்ப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள். பாருங்க ராஜா கிட்ட எப்படி பேசுறாங்க பாருங்க. ராஜாவை எடுத்து பேசினா உடனே தலையை எடுத்துருவாங்க அந்த காலத்துல, உடனே அவங்க என்ன செஞ்சாலும் அந்த மாதிரி. ஆனா ராஜா கிட்ட பேசுறாங்க பாருங்க, நீங்க செஞ்சாலும். ஏன்னா ராஜா அவர் ஒரு பொற்சிலை பண்ணி வைக்கிறாரு. இந்த 3 பேரை வணங்க சொல்றாங்க. பொற்சிலையை வணங்க சொல்லும் போது இவங்க இந்த வார்த்தை சொல்றாங்க. ஆண்டவர் அப்ப ராஜா எல்லாம் எப்படின்னா ஒரு உத்தரவு போட்டுருவாங்க, இந்த மாதிரி அவர் சொல்றதை செய்யலன்னா என்னன்றத. அப்ப அவர் சொல்றதை செய்யலன்னா சூளையில எரியிற சூளையில போட்டுருவோம், அந்த பொற்சிலை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் இந்த நெருப்புல போட்டுருவோன்றதுதான் அந்த சட்டம். அப்ப இவங்க 3 பேர் வணங்கல, யார் சொல்லியும் கேட்கல. நேபுகாத் நேச்சர் ரொம்ப கோபம் வந்துருது. இவங்களெல்லாம் அழிச்சின்னு வர சொல்லி, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்க என்ன பொற்சிலைய வணங்கலையே, நிஜம்தானான்னு கேட்கிறார். ஆமா, எங்களால் நாங்க வணங்க மாட்டோம் ராஜாவை நோக்கி. நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. நீங்க சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம், அந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம், நீங்க எரிக்கிற சூளையில போட்டாலும் சரி ஆண்டவர் தப்பு வைப்பார், அவர் வல்லவரா இருக்கார், நெருப்புல இருந்தும் தப்பு வைப்பார், உங்க கையில இருந்தும் தப்பு வைப்பார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின சிலையை நாங்க வணங்க மாட்டோம், நெருப்புல இருந்து விடுவிப்பாருன்னு சொல்லி எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பாருங்க. அந்த ஃபெய்த், நாங்க இதை செய்ய மாட்டோம், நெருப்புல இருந்தும் ஆண்டவர் எங்களை தப்பி வைப்பாரு, ராஜா கையில இருந்தும் தப்பி வைப்பாரு. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் அவர் கேட்கும்போது நேபுகாத் நேச்சருக்கு நாங்க இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு துணிச்சல், எவ்வளவு ஒரு அந்த பக்தி வைராக்கி, ஆண்டவர் மேல இருக்க அன்பு, விசுவாசம். அப்புறம் பாருங்க, ராஜா உத்தரவு கொடுத்துறாரு, சூளையில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் அக்னி சூளையில அதாவது ஒரு நெருப்புன்றது ஒரு சாதாரணமா எரியிற ஒரு நெருப்பு,
ஆனா ராஜா என்ன பண்றாரு, 7 மடங்கு போட்டுருங்க, 7 மடங்கு போட்டு இவங்களை தூக்கி போட்டு பொசுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்து என்ன பண்றாரு, 7 மடங்கு நெருப்பை போட்டு இவங்க 3 பேரை தூக்கி போட சொல்றாரு. ஆனா இவங்களை தூக்கின்னு போய் போட போனவங்க எல்லாம் நெருப்புல கருகிட்டாங்க, நெருப்புல அவங்க எல்லாம் புசுங்கிட்டாங்க அப்படியே. ஆனா இவங்க 3 பேரை போட்டா 4வதா அதற்கு அவன் ராஜா சொல்றாரு அந்த மந்திரிகளை பார்த்து, நான் 3 பேரை தானே கட்டுண்டோர்ல அக்னியில போட்டோம், ஆனா 4 பேர் விடுதலை அக்னி நடுவில் உலாவதை நான் பார்த்தேன், அவங்களுக்கு ஒரு சேதம் ஆகல, 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னா 3 பேரை தான் நம்ம போட்டோம், ஆனா 4 பேர் விடுதலை ஆகுறாங்க, அந்த 4வதா இருக்கவருக்கு தேவ சாயல் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ராஜா ஆச்சரியப்படுறாரு. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உடனே இவங்க 3 பேரை வெளியே வாங்க என்னன்னு சொல்றாரு, தேவனுடைய தாசனாகிய உன்னதமான சொல்றாரு பாருங்க, அக்கினி சூழல் வாசலண்டைக்கு வந்த. அப்போது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூழலின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய, எவ்வளவு பாருங்க அந்த ராஜா வாயிலிருந்து அது வருது பாருங்க, பொற்சலைய வணங்க சொன்ன ஒரு ராஜா, அக்கினி சூழல போட்ட ஒரு ராஜா. இத பார்த்த உடனே 3 பேரை போட்டா 4 பேர் விடுதலை ஆகுறாங்க, ஒருத்தர் தேவசாயலா இருக்காரு. பார்த்துட்டு இவரே அக்கினி சூழல வாசல்ல உன்னதமான தேவனுடைய, நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள். அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்தா எல்லாம் இவங்களை பாக்குறாங்க. ஒரு முடி கருதுல துணி, அவங்க போட்டிருந்த ஷால் ஒன்னும் இதாகல, அவங்க மேல அதாவது தீ கிட்ட போயிட்டு வந்தாலும் தீயோட ஸ்மெல் வரும், அதோட ஸ்மெல் கூட இல்லை இவங்க மேல. ஆச்சரியப்படுறாங்க. இது இப்படி நடந்தத ராஜா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டு, ராஜா வாயிலிருந்தே வருது, உன்னதமான தேவனுடைய தாசராகிய நீங்க வாங்க, வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. எல்லாம் பாக்குறாங்க. ராஜாக்கு பெரிய ஆச்சரியம். அதனால பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மனுஷனை நம்பி என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்ப உலக நடப்பு வேதத்துல நிறைய சொல்லியிருக்க, மனுஷனை நம்பி கேட்டு போனவங்க நிறைய நம்ம பார்த்திருக்கோம். உண்மை சம்பவங்களையும் உண்மையா நடக்கிற நாட்டு நடப்பையும் நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க நெருப்புல போட்டா கூட வந்துடுறாங்க பாருங்க, ஒன்னாகல. இதுதாங்க அவரோட கிருபை, அவரோட அன்பு, அவருடைய இரக்கம், அவரோட வல்லமை. அவர் அப்படியே நம்மளை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. இதுதான் விசுவாசம். இதுதான் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். விசுவாசத்தோட நம்ம எதை செய்யும் போதும் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தர சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் நம்மளை நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்க கேட்க உபயோகப்படும்படி, ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சு கொள்ளும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவரோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.